அயோத்தியாவாசி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அயோத்தியானா மீனிங் என்னன்னா, யுத்தியனா வார், அயுத்தியனா வந்துட்டு நோ வார். அதாவது ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு நடுவில் வார் கிடையாது, நெய்பர்ஸ்குள்ள வார் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள வார் கிடையாது, எஸ்பெஷலி மனசுக்குள்ள வார் கிடையாது. அப்படி இருந்தாதான் வந்து அது அயோத்தியவாசி. அப்ப நம்ம வந்து அயோத்தியவாசி ஆகணும்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வந்து யாரு கூடயுமே வந்து வார் வச்சுக்க கூடாது. நம்ம கூட நம்ம நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வார் வச்சுக்க கூடாது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட யார்கிட்டயும் வார் வச்சுக்க கூடாது. நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல யார்கிட்டயும் வார் வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம வந்து வார் இல்லாம அவங்கள வந்து நல்லா ட்ரீட் பண்ணணும். அவங்க கிட்ட வந்து நல்ல நல்ல மாதிரியா வந்து நடந்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து ராமோடைய நாம் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. இதுக்கும் அடுத்தபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வார் அதையும் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ராம் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு வந்து இருந்து காமிச்சிட்டு போயிருக்காரு. அவருடைய லைஃப்பை வந்து நடத்தி நமக்கு ஒரு நிறைய கொள்கைகள்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எப்படி வந்து ஒரு சிறந்த தலைவரா இருக்கணும், ஒரு உயர்ந்த மனிதனா இருக்கணும், எப்படி ஒரு நல்ல கணவனா இருக்கணும், எப்படி சொல் பேச்சு கேட்கிற ஒரு பையனா இருக்கணும். அந்த மாதிரி வந்து அவர் நிறைய கொள்கைகள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஸ்ட்ரென்த் வேணும். அவர் அந்த ஸ்ட்ரென்த்தையும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருடைய ஸ்ட்ரென்த் எதுல கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நாமத்துல கொடுத்துட்டு போயிருக்காரு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை நம்ம வந்து ரெகுலரா சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, நம்ம மைண்ட்ல நடக்கிற வார் வந்து ஸ்டாப் ஆயிடும். எப்ப வந்து நம்ம மைண்ட்ல நடக்கிற வார் ஸ்டாப் ஆகுதோ, நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நடக்கிற நம்ம வச்சுக்கிற வார்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வாரே இல்லாத பிளேஸ்ல தான் வந்து நம்ம வாழ்வோம். அந்த மாதிரி இடத்துல வசிச்சோம்னா அதுக்கு பேரு தான் வந்து அயோத்தியா வாசி.